Okay, welcome back to SG Media Tech. So finally, நம்ம கையில வந்து iPhone 16 Pro வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து iPhone 16 Pro தான் நம்ம வந்து ஃபுல் இன் டீட்டெயில் ரிவ்யூ வந்து தர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனோட பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்துலாம். ஸோ வழக்கம் போல் ஆப்பிள் ஒரு வருஷம் ஏதாவது ஒன்று கட் பண்ணி தான் போகிறாங்க, நமக்கும் தெரியும். இந்த வருஷம் என்னடா பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேட்டால் ஈகோ ஃப்ரெண்ட்லி ரீசன்ஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க முன்னாடி எப்படி புது புது ரீசன் கிடைக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து இப்போது இந்த ஃபோனோட வந்து அவுட்டர் லுக்கு வந்து போயிடலாம். இந்த வாட்டி வந்து அதே அவுட்டர் ஷீல்டு வந்து டைட்டானியமில் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே அந்த கர்வ்டு ஃபினிஷ் வந்து இந்த வாட்டி கொடுத்து இந்த வாட்டி இந்த பெசல்ஸ் வந்து இன்னும் நல்லா வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப தின் பெசல்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்புறம் சைடில் வந்து ஈஸி டு கேப்சர் கேமரா பட்டன், அதை பற்றி நம்ம வந்து லேட்டர் ஆன் பேசுவோம் கெத்தா. ஸோ அதான் இப்போ வந்து இந்த டிஸ்பிளேயோட சைஸ் வந்து கம்பேர் பண்ணால் வந்து 15 ப்ரோவில் வந்து 15.54 சென்டிமீட்டர், அதாவது 6.1 இன்ச். இந்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி 15.93 சென்டிமீட்டர், அதாவது 6.3 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இதெல்லாம் இதில் வந்து ஒரு சேஞ்சும் கிடையாது. அதே தான் டைட்டானியம் வித் டெக்ஸ்சர்ட் மேட் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தாங்களோ. ஸோ இதுதான் வந்து அவுட்டர் லுக். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாட்டி கேமரா பம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி பிகராக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ பின்னாடி வந்து அதே டிசைன் தான், ஒன்றும் பெருசாக சேஞ்ச் பண்ண கிடையாது. ஸோ இதனால தான் வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. ஏன்னா ஒன்றும் பெருசாக மாற்ற கிடையாது பேக்கில். ஸோ இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் சிப்பான A18 Pro சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணோம் அதெல்லாமும் சொல்கிறாங்க. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன இருக்குது, இது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். இப்போ பேட்டரி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து iPhone 15 Proவில் வந்து 3290 mAh விச் சப்போர்ட்ஸ் 23 hours ஆஃப் வீடியோ பிளேபேக் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி iPhone 16 Proவில் வந்து நமக்கு 3582 mAh பேட்டரி விச் சப்போர்ட்ஸ் 27 hours ஆஃப் வீடியோ பிளேபேக் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே ஃபர்தர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ள போயிடலாம். iPhone 16 Proவோட கேமரா. எல்லாரும் ஐஃபோன் வாங்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் கேமரா. அதை கண்டிப்பாக புது மாடலில் அப்கிரேட் பண்ணி தான் தரணும், அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 48 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து அப்கிரேடாக இந்த வாட்டி 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து மெயின் கேமரா தான் 40 MP இருந்துச்சு. இந்த வாட்டி அல்ட்ரா கேமராவுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4K 120 FPS வீடியோ சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த பிக்சர் வந்து 0.5x அல்ட்ரா வைட் 48 மெகா பிக்சல் லென்ஸ் வச்சு எடுத்த பிக்சர் இது வந்து 1xல வச்சு எடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா கேட்சியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து 2x. ஸோ 2xல வந்து உங்களுக்கு இந்த கிரில்லோட ஸோ இதெல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் பஞ்சியாக இருக்குது. பட் மெயினாக 5xல வந்து ரொம்பவே கிளியராக லைக் ஜூம் போகிறப்போ லைக் டீட்டெயில்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் 5x வந்து இன்னுமே பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொரு சாம்பிளும் தரேன், அதுலேயும் நீங்கள் பாருங்கள். இது வந்து மேலே வந்து 0.5xல எடுத்தது. அப்புறம் இது வந்து 1x. நெக்ஸ்ட் இது வந்து 2xல வந்து இன்னும் அந்த ஷார்ப்னஸ் வந்து லைக் அந்த லீஃப் ஓடுறது வந்து லைட்டாக மிஸ் ஆகுறது மாதிரி தெரியும். பட் அந்த 5xல போகிறப்ப உங்களுக்கு அந்த லீஃப் ஓடுது, அந்த கார் ஓடுது, அதெல்லாம் இன்னும் லைக் பெட்டரான மாதிரி இருக்கும். லைக் 2xக்கும் 5xக்கும் வந்து இன்னும் அந்த 5xல வந்து அது டீட்டெயில்ஸ் அந்த பெரிய சென்சார் வந்து நல்லா கேப்சர் பண்ணி அவங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுக்குது. ஸோ கேமரா வைஸ் பிக்சர்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து iPhone 16 Proவோட பேக் கேமரா 4K 60 FPS ஸ்டெபிலைசேஷன். ஸோ இப்போ பார்க்குறது வந்து iPhone 16 Proவோட ஃப்ரண்ட் கேமரா 4K 60 FPS ஃபுட்டேஜ். இது எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த. ஸோ இதுதான் iPhone ஃபர்ஸ்ட் டைம் வந்து 4K 120 FPS இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து அந்த ஸ்லோமோ வீடியோவே வந்து இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் வந்து சூப்பராக தருது. ஸோ இந்த பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகிற ஃபுட்டேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த வெறும் ஒரு ஸ்லோமோவாக எடுத்த மாதிரி தெரியாமல் ஒரு 4K 120 FPS ஒரு தனி செக்மெண்ட்டில் எடுத்த மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஃபீச்சருமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ iPhone 16 Proவில் இது ஒரு தனி ஹைலைட்னே நம்ம வந்து சொல்லலாம்.
ஸோ வீடியோஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5x 1x 2x 5x இந்த ஜூம் ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கேமரா ஃபீச்சர்ஸ். அப்புறம் வந்து சில லோலைட் பிக்சர்ஸ் ஆட் பண்ணோம், அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு தான் சொல்லுவோம். அடுத்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் பிளர் ஃபேஸ் வந்து நல்லா வந்து சூப்பராக தெரியுது. கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து சினிமேட்டிக் மோடு, ஆக்ஷன் மோடு இது எல்லாமே பழைய ஐஃபோனில் இருந்து அதே மேட்டர் தான் இங்கேயும் அப்படியே இருக்குது. அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து 5xக்கான ஜூம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம 15 Pro Maxல தான் இருந்துச்சு. இந்த வாட்டி 16 Pro Max ரெண்டுத்துலேயுமே வந்து 5x ஜூம்க்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் குட். வீடியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு, அதாவது த கோர் ஆஃப் த வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதான். ஸோ இப்போ நம்ம வந்து iPhone 16 Proவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து அந்த ஈஸி டு கேப்சர் பட்டன், அந்த பட்டனை பற்றி நம்ம பேசிடுவோமா. ஸோ சைடில் இருக்க இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக கேமரா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது, ஆதி காலத்துலேருந்து இருக்க ஒரு மேட்டர் தான். ஸோ எத்தனையோ ஃபோனை வந்து ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இந்த ஈஸி டு கேப்சர் பட்டன், அதாவது நீங்கள் வந்து இது வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக கேமரா ஆக்சஸ் பண்ணலாம். இவ்வளோ நாள் நான் வந்து லாக் ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டு தான் கேமரா ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன்ல. ஸோ எனக்காக வந்து ஃபீச்சர் தான் அது. ஸோ அந்த மாதிரி வந்து சரி ஓகே பண்ணியிருக்கிறது தான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஆப்பிள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பழைய ஒரு ஃபீச்சர்ஸோ இல்லை ஏற்கனவே இருந்ததை இம்ப்ரூவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆப்பிள் ஸ்டைல் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இந்த இதில் என்னடா புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இது வந்து வெறும் ஒரு பட்டனாக இல்லாமல் இதை வந்து ஒரு டச் சென்சிட்டிவ் சென்சார் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வச்சு ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு அந்த அனிமேஷன்ஸ்லாம் நல்லாவே ஸ்மூத்தாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் பல கிரிட்டிசிசமை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக இந்த இதில் இன்னும் கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி நாங்கள் வந்து இது வெறும் நீங்கள் கேமரா மட்டும் ஆக்சஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்லையும் கேமரா இது பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு ப்ரோ கலந்த காணாக வந்து இந்த ஒரு ஃபீச்சர் வந்து மாறிடுச்சு. இதை பற்றி பேசாச்சு. அடுத்து ஏஐ, அதாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இதுக்கு பேர் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஏஐயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா, புதுசாக பழசாக, இது எல்லாமே அதுக்கப்புறம் ஆராயலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு இமெயில் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுறப்போ அது வந்து ஃப்ரெண்ட்லியாக, ப்ரொஃபஷ்னலாக, இல்லை சம்மரி, கீ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து புதுசு கிடையாது. இது வந்து ஏற்கனவே வந்து இப்போது iOS கீபோர்ட்லேயே வந்து கிராமர்லி அப்படிங்கிற ஒரு ஆப்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இமெயில்ஸை வந்து இமெயிலோ இல்லை டெக்ஸ்ட்டையோ எதையோ வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக வேணும் இல்லை ப்ரொஃபஷனலாக வேணும் அந்த மாதிரி வந்து இது மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தபடியாக வந்து அதான் நம்ம இந்த சாம்சங் ஏஐ இருக்குல்ல, ஜெமினி. ஸோ ஜெமினியில் இந்த ரவுண்டு போட்டால் வந்து ஒரு இதெல்லாம் அது என்னென்னு சொல்லும், அந்த கூகுள் இன்ஸ்டால்லாம் பண்ணுறோம் அதே மேட்டர் தான் இதுவும். ஸோ இது வந்து அது ஒரு ஆப்பாக கொடுத்து இது என்னென்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க புதுசாக பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அடுத்த ஃபீச்சர். அப்புறம் வந்து புது சிரி, அதாவது பர்சனலைஸ்டு சிரியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்கள் சிரியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தர மாதிரி. ஸோ இது உங்களுக்கு யூஸ் ஆகாமல் இல்லைன்னா உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். எனக்கு இது வந்து அவ்வளோலாம் தேவைப்படாது. நம்ம வந்து ஹே சிரி இவங்களுக்கு கால் பண்ண அவங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல போகிறோம், அழகாக வைக்கணும்னு சொல்ல போகிறோம். அதை தாண்டி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அடுத்து வந்து ஜென்மாஜி. இது வந்து ஏற்கனவே இந்த மெட்டா ஏஐ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு எமோஜி வேணும் இல்லை இந்த மாதிரி ஒரு இது சீன் க்ரியேட் பண்ணணும்னா அதை வந்து பண்ணித்தரோம். அதே தான், இது எல்லாத்தையும் கலந்தபடி ஏஐ, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு ஒன்றா தராங்க. ஸோ பேசிக்கலி இதான் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஒரு பெரிய அப்கிரேடே கிடையாது. சரி இவ்வளோ தரமே இது எடுத்தோன்னே ஃபோனில் வந்துடும் கேட்டிங்கன்னா கிடையாது. இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு சொல்லலையா. அதுக்கு நாங்கள் தனியாக iOS 18.1 ஒரு அப்டேட் விடுவோம்ல, அதில் தான் நாங்கள் எல்லாம் தெரியும். இப்போ இப்படி உடனே கொடுத்துட்டா எப்படி நீங்கள் ஒரு பர்டிகுலர் மாடலை வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் அதுவாக தான் இருக்குது. என்ன ஃபோன் இப்போ வாங்குகிறோம் பட் ஃபீச்சர் லேட்டரானா தரீங்கன்னா அதில் என்ன யூஸ். ஸோ அதுதான். ஸோ அடுத்தபடியாக சிப் A18 Pro. இதில் என்ன கான் சொல்ல போகிறேன் இல்லை இதில் என்ன ப்ரோ சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா A18 Pro சிப்பில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ப்ரோ சிப் அப்படின்னு சொன்னேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், எதுலலாம் ப்ரோ சிப் இருக்கோ அது எல்லா ஃபோன்லேயும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆப்பிள் 15 Pro வச்சுருந்தீங்கன்னா யூ ஹேவ் A17 Pro சிப். ஸோ உங்கள் ஃபோன்லேயே வந்து ஆப்வியஸாக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர் வரதான் போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 16 Pro வாங்காததுனால பெருசாக வந்து லூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ iPhone 15 Pro வச்சுருந்தா உங்களுக்கு
மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து 16 ப்ரோ இருக்குது எல்லாமே கவர் பண்ணிடும். 1 or 2 கேமரா ஃபீச்சர்ஸ் தவிர. அடுத்து வந்து பில்ட் குவாலிட்டி, கேமரா, இது 2 தான் பாக்கி இருக்குது. இதை பற்றி நம்ம என்ன ப்ரோ கான்ஸ்னு பேசிட்டு அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கேமராவில் வந்து 14 மெகா பிக்சல் அல்ட்ராவைடில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மேசிவ் அப்கிரேட். பேட்டரியும் ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்க டைட்டானியம் ஃபினிஷ்லாம் இது எல்லாமே அதே அறுத்து பழசு தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதே நம்ம 13 ப்ரோவில் வந்து யூஸ் பண்ணிட்டு வர அதே தான். என்ன டைட்டானியம் அப்புறம் இந்த கர்வு இதெல்லாம் மாற்றுறாங்க. மற்றபடி பேக் வந்து எல்லாமே ஒன்று தான். ஸோ வந்து கேமராவில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து மோரலஸ்லேயும் தான். பட் 4K 120 FPS கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் அப்கிரேட். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா ஒரு வார்த்தையில் ஆன்சர் பண்ணால் இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேமராவையும் ஃபோனையும் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது வந்து 14 ப்ரோ. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 16 ப்ரோ. இதுக்கு முன்னாடி வந்து 14 ப்ரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், 16 ப்ரோ கையில் வச்சுருந்தேன். உங்களுக்கு ஃபுல்லாக 16 ப்ரோ சுற்றி வளசெல்லாம் காமிச்சேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆரம்பிக்கிறப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? பில்ட் குவாலிட்டியில் மாற்றம் இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் இந்த கேமரா லே அவுட். ஸோ அதே மாதிரி கேமராவோட குவாலிட்டியை வச்சு அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கேமராவோட குவாலிட்டி வந்து மாறி இருக்குது, அது இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ சம்மரி ஆஃப் த வீடியோ வந்து நீங்கள் 15 ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா வேண்டாம், ஒரே ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுக்காக மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கோங்க. மற்றபடி நீங்கள் 13 or 14 ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக யூ கேன் அப்கிரேட். ஸோ இது வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூ தான். ஸோ வந்து வாங்கலாமா வேணாமா, நீங்கள் பழைய ஐஃபோன் வச்சுருக்கீங்களா, இல்லை நான் இன்னொரு 1 or 2 years வெயிட் பண்ணி 18 ப்ரோ எதுலையாவது ஃபோல்டு பண்ணுறானா இல்லை கேமராவை தூக்கி மாற்றுறானா ஏதாவது பார்த்துட்டு நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோடய வீடியோ இதுதான். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு நாளில் வந்து ஐஃபோன் 16 ப்ரோ டெஸ்ட் பண்ணி பார்த்ததை வச்சு உங்களுக்கு ஒரு இன்டெப்த் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ கம்பேரிசன் வீடியோ இந்த மாதிரியும் நம்ம வந்து போக போக போடலாம். ஸோ வாட்டியே ST Media Tech அப்படின்னு இந்த சேனலுக்கு பேர் வச்சதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன் நான் நம்புகிறேன். ஸோ மேலும் நிறைய vlogs ரிவ்யூஸோடு அவங்களை வந்து சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ST Media Tech. டாடா, பை பை.